சாந்தி. சிவ பகவானுடைய அவ்யக்த மகா வாக்கியம் இன்று தேதி 23/7/2023. सर्व प्राप्ति संपन्न आत्मा की निशानी संतुष्टता और प्रसन्नता. அனைத்து பிராப்தி சம்பன்னமான ஆத்மாவின் அடையாளம் திருப்தி மற்றும் மகிழ்ச்சி. आज सर्व प्राप्तियां कराने वाले बाप दादा अपने चारों ओर के प्रति संपन्न बच्चों को देख रहे हैं. இன்றைக்கு சர்வ பிராப்திகளையும் கொடுக்கக்கூடிய பாப் தாதா தன்னுடைய நாலா பக்கங்களிலும் இருக்கக்கூடிய பிராப்தி சம்பன்ன குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். सर्व प्राप्तियों के दाता संपन्न और संपूर्ण बाप के बच्चे हैं, तो हर एक बच्चे को बाप ने सर्व प्राप्तियों का वर्षा दिया है. सर्व प्राप्तिகளின் வள்ளல் சம்பன்னமான மற்றும் சம்பூர்ணமான தந்தையின் குழந்தைங்க ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் பாபா அனைத்து பிராப்திகளையும் ஆஸ்தியாகவே கொடுத்திருக்கிறார். ऐसा नहीं किसको 10 दिया है किसको 20 दिया है, அப்படி கிடையாது. சில பேருக்கு 10 கொடுத்துருக்காரு, சில பேருக்கு 20 கொடுத்துருக்காரு. सभी बच्चों को सर्व प्राप्तियों का अधिकार दिया है. அனைத்து குழந்தைங்களுக்கும் அனைத்து பிராப்திகளோட அதிகாரம் கொடுத்துருக்கிறார். सर्व बच्चे फुल वर्षे के अधिकारी है. எல்லா குழந்தைங்களும் முழு ஆஸ்திக்கு அதிகாரிகள். तो बाप दादा देख रहे कि हर एक अधिकारी बच्चों ने अपने में प्राप्तियों का अधिकार कितना प्राप्त किया है. ஸோ பாப் தாதா பார்க்குறாரு, ஒவ்வொரு அதிகாரி குழந்தைங்களும் தனக்குள்ள பிராப்திகளின் அதிகாரத்தை எந்த அளவிற்கு அடைந்திருக்கிறார்கள். பாப்கோ சர்வ சக்திமான் வ சம்பன்ன சாகர் கேத்தே हैं. பாபாவை சர்வ சக்திவான்னு சொல்கிறோம் அல்லது சம்பன்ன கடல்னு சொல்கிறோம். लेकिन बच्चों ने उन प्राप्तियों को कहाँ तक अपना बनाया. ஆனால் குழந்தைங்க அந்த பிராப்திகளை எந்த அளவுக்கு தன்னுடையதாக்கியிருக்காங்க. बाप का दिया हुआ वर्षा जब अपना बना लेते हैं तो जितना अपना बनाते हैं उतना नशा और खुशी रहती है. मेरा खजाना है. பாபாவால் கொடுக்கப்பட்ட ஆஸ்தியை எப்போ தன்னுடையதாக நீங்கள் ஆக்கிக்கிறீங்களோ, எவ்வளவு உரிமையாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு போதை மற்றும் குஷி ஏற்படும். இது என்னோட பொக்கிஷம் அப்படின்னு. தியா பாப்னே லேக்கின் அப்னே மே தாரன் கர் அப்னா பனா லியா. கொடுத்ததெனவோ பாபா, ஆனால் அதை தன்னுடையதாக ஆக்கி தாரணை செய்து தனக்கு சொந்தமாக ஆக்கிவிட வேண்டும். तो क्या देखा. அப்போ பாபா என்ன பார்த்தாங்க, அப்னா பனானே மே நம்பர் ஹோ கயே. தன்னுடையதாக அதை ஆக்கிக்கிறதுல வரிசை கிரமம் ஆயிடுறாங்க. बाप ने नंबर नहीं बनाए हैं, लेकिन अपने अपने धारणा की यथाशक्ति ने नंबरवार बना दिया. பாபா வரிசை கிரமமாக பார்க்கல, ஆனால் தான் தாரணை பண்ணுறதில்ல தன்னால் இயன்ற அளவுக்கு தான் இருக்காங்க. அதில் தான் வரிசை கிரமம் உருவாகுது. संपूर्ण अधिकार व सर्व प्राप्तियों से संपन्न आत्मा जो सदा अमृत वेले से रात तक प्राप्तियों के नशे व अनुभव में रहती है. संपूर्ण अधिकारम மற்றும் அனைத்து பிராப்திகளில் சம்பன்ன ஆத்மா சதா அமிர்த வேளையிலிருந்து இரவு வரை பிராப்திகளுடைய போதையின் அனுபவத்திலே இருப்பாங்க. உஸ்கி நிஷானி கியா ஹோகி. அவர்களுடைய அடையாளம் என்ன. பிராப்தியோं की निशानी है संतुष्टता. பிராப்திகளுடைய அடையாளம் திருப்தி. वो सदा संतुष्ट मणिबन दूसरों को भी संतुष्टता की झलक या वाइब्रेशन फैलाते रहते हैं. அவர்கள் திருப்தி மணியாக இருந்து பிறரையும் கூட திருப்தியினுடைய ஜொலிப்பின் வைப்ரேஷனை பரப்பிகிட்டே இருப்பாங்க. உன்கா சேரா சதா பிரசன்னச்சித் திக்காய் தேகா. அவங்க முகம் சதா மகிழ்ச்சிகரமாக தென்படும். अपना अनुभव देखो, कभी भी मन असंतुष्टता होता है तो कारण क्या होता है. ஆனால் தன்னோட அனுபவத்தை பாருங்க, ஒருவேளை உங்கள் மனசு அதிருப்தியாக இருக்குன்னா அதுக்கு காரணம் என்ன. कोई न कोई अप्राप्ति का अनुभव करते हो तब असंतुष्टता होती है. ஏதாவது பிராப்தி கிடைக்கலன்னு அனுபவம் ஆகுது, அப்போ தான் அதிருப்தி ஏற்படுது. गायन भी है अप्राप्त नहीं कोई वस्तु. என்ன சொல்லப்பட்டிருக்கா, இந்த பொருள் இல்லை அப்படின்னு கிடையவே கிடையாதுன்னு மகிமை பாடப்பட்டிருக்கு. ये आपका गायन है या विनाश के समय का. இது உங்களுடைய மகிமையா அல்லது விநாச நேரத்தோட மகிமையா. अच्छा, जो समझते सदा प्रसन्न रहते हैं चाहे माया कितना भी हिलाए, लेकिन हम नहीं हिलते हैं, माया को हिला देते. நல்லது, யாரெல்லாம் நினைக்கிறீங்க நான் சதா பிரசன்னமாக இருக்கிறேன், மாயா என்னை எவ்வளோதான் அசைச்சாலும் சரி நான் அசைகிறதில்ல, நான் மாயாவை அசைய வச்சிருவேன். மாயா நமஸ்கார் கர்த்திய. மாயாவே எனக்கு வணக்கம் கூறுகிறது,
हम अंगद है, நான் தான் அங்கதன். மாயா हार जाती है लेकिन हम विजयी है. மாயா தோல்வி அடைஞ்சிருது, ஆனால் நான் தான் வெற்றியாளன். जैसे ही वो हाथ उठाओ, யாரெல்லாம் அப்படி இருக்கீங்க கை தூக்குங்க. माया को हिला देते, மாயாவே அசைச்சிடுறோம். சதா शब्द याद रखना, कभी कभी वाले नहीं. சதா என்ற வார்த்தை நினைவு வச்சுக்கோங்க, அவ்வப்போதுன்ற வார்த்தை வேணாம். போத்தோடே ஹே, ஆனால் கொஞ்சம் பேர் தான் இருக்கீங்க. கோட்டோமே கோய் ஹே, கோடியில் ஒரு சிலர் தான். क्वेश्चन मार्क उठता तो है ना, கேள்விக்குறி வந்துடுது இல்லையா. क्वेश्चन मार्क डिक्शनरी से निकल जाए, கேள்விக்குறி டிக்ஷனரியிலேருந்தே விலகிடணும். हलचल भी न हो, குழப்பமும் வரக்கூடாது. கம்ப்யூட்டர் चलाते तो उसमें आता है ना, கம்ப்யூட்டர் நீங்கள் பயன்படுத்துகிறப்ப அதில் வருது இல்லையா. आपके புத்தி ரூபி கம்ப்யூட்டர் में सदा फुल स्टॉप की मात्रा आए, அதே போல் உங்களோட புத்தி என்ற கம்ப்யூட்டரில் சதா முற்றுப்புள்ளி என்ற அந்த குறி தான் வரணும். क्वेश्चन मार्क अक्षरे की मात्रा खत्म, கேள்விக்குறி ஆச்சரிய குறியெல்லாம் முடிஞ்சிடணும். इसको कहा जाता है सदा प्रसन्न चित, இதைத்தான் என்ன சொல்லப்படுது, சதா பிரசன்னமாக இருப்பவர்கள். जिसका प्रसन्न चित्त होता है उसके मन बुद्धि के व्यर्थ की गति फास्ट नहीं होगी. யார் அந்த மாதிரி பிரசன்னமாக இருக்காங்களோ அவங்களோட மனம் புத்தியில் வேஸ்ட்டோட வேகம் அதிகமாக இருக்காது. சதா நிர்மல் நிர்மான், அவங்க சதா நிர்மலமாக இருப்பாங்க, பணிவாக இருப்பாங்க. निर्माण होने के कारण सभी को अपने प्रसन्न चित्त की छाया में शीतलता देंगे. அவங்க பணிவாக இருக்கிற காரணத்தினால அனைவருக்கும் தன்னுடைய மகிழ்ச்சி என்ற குடை நிழலில் குளிர்ச்சியை அனுபவம் செய்ய வைப்பாங்க. कैसा भी आग समान जला हुआ बहुत गर्म दिमाग का हो लेकिन प्रसन्न चित्त के वाइब्रेशन की छाया में शीतल हो जाएगा. அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, நெருப்புக்கு சமம் எரிஞ்சிட்டு இருந்தாலும் சூடான புத்தி உடையவங்களாக இருந்தால் கூட உங்களுடைய மகிழ்ச்சியினுடைய அந்த அதிர்வலைகள் அந்த குடை நிழலுக்கு கீழே அவங்க குளிர்ச்சியினுடைய அனுபவத்தை செய்வார்கள். तो व्यर्थ बातें, व्यर्थ चिंतन, सुनना, बोलना और करना, इसमें चलते चलते इंटरेस्ट बढ़ जाता है. குழந்தைங்களுக்கு வீணான விஷயங்கள், வீணான சிந்தனைகள் கேட்குறது, பேசுறது, செய்கிறதுல போக போக ஆர்வம் அதிகமாகிடுது. फिर सोचते हैं मैं तो नहीं चाहती थी लेकिन उसने सुनाया ना. ஆனால் அதுக்கப்புறம் என்ன நினைக்கிறாங்களா, நான் விரும்பலை ஆனால் அவங்க தானே வந்து என்கிட்ட சொன்னாங்க. तो मैंने कहा अच्छा उसका सुन ले, दिल खाली कर दे. நல்லது, அப்போ அவங்க சொல்கிறத நான் கேட்டுட்டேன், அவங்க மனசு ஃப்ரீ ஆயிடுச்சு, அப்படி சொல்கிறாங்களா கேட்டுட்டு. உஸ்கி தில் தோ காலி हुई लेकिन अपनी दिल भर ली. ஆனால் பாபா என்ன சொல்கிறாரு, அவங்க உள்ளம் காலி ஆயிடுச்சு, உங்கள் உள்ளத்தை நிறச்சிட்டு போயிட்டாங்கல்ல. ये व्यर्थ संस्कार बुद्धि के निर्णय को खत्म कर देता है. இந்த வீணான சன்ஸ்காரம் புத்தியினுடைய நிர்ணயத்தை குறைச்சிடுது. इसलिए सबसे सहज सदा संतुष्ट रहने की विधि है. ஆகையால் அனைவற்றிலும் சகஜமான சதா திருப்தியாக இருப்பதற்கான விதி, சதா अपने सामने कोई न कोई विशेष प्राप्ति को रखो. சதா தன் முன்னாடி ஏதாவது விசேஷ பிராப்தியை வச்சுக்கோங்க. क्योंकि प्राप्ति भूलती नहीं है, ஏன்னா பிராப்தி ஒருபோதும் மறந்து விடுவது இல்லை. तो आप अपने प्राप्तियों को देखो. ஆகையால் நீங்கள் தன்னுடைய பிராப்திகளை பாருங்கள். ज्ञान के खजाने की प्राप्ति कितनी है, ஞானம் என்ற பொக்கிஷத்தோட பிராப்தி எந்த அளவு கிடச்சிருக்கு. योग से शक्तियों की प्राप्ति कितनी है, யோகா செய்து சக்திகளோட பிராப்தி எவ்வளோ அடைஞ்சிருக்கிறேன். திவ்ய குணோं की प्राप्तियाँ कितनी है, தெய்வீக குணங்களோட பிராப்தி எவ்வளோ கிடச்சிருக்கு. ப்ராக்டிக்கல் நஷே மே குஷி மேரேனைக்கு பிராப்தியாக கித்தனி है, நடைமுறையில் போதையோடு குஷியாக இருக்கக்கூடிய பிராப்தி எவ்வளோ கிடச்சிருக்கு. போத் லிஸ்ட் ஏன்னா பெரிய பட்டியல் இருக்குதானே. पहले भी सुनाया था कि कभी कोई गुण की प्राप्ति को सामने रखते हुए संतुष्ट रहो क्योंकि एक गुण भी अपना बनाया. तो जैसे विकारों का आपस में बहुत गहरा संबंध है. अगर बाहर के रूप में एमर्ज रीति से क्रोध है लेकिन आंतरिक चेक करो तो क्रोध के साथ लोभ अहंकार होता ही है. முதல்ல கூட பாபா சொல்லியிருக்காராம், அவ்வப்போது ஏதாவது ஒரு குணத்தோட பிராப்தி எதிரில் வச்சு திருப்தியாருங்க. ஏன்னா ஒரு குணத்தை தன்னுடையதாக்கிட்டிங்கன்னா எல்லாம் வந்துடும். எப்படி பாருங்க, விகாரங்கள் ஒன்றுக்கொன்று ஆழமான உறவோடு இருக்குது. வெளிப்படையான ரூபத்தில் ஒரே ஒரு விகாரம்தான் எமர்ஜ் ரூபத்தில் தென்படும். உதாரணமாக கோபம். ஆனால் உள்ளுக்குள்ளே போய் செக் பண்ணால் கோபத்தோடு பேராசையும் இருக்கும், அகங்காரமும் இருக்குதானே. எசப் ஆப்பஸ்மே சாத்தியே, இவங்கெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. कोई எமர்ஜ் ரூப் में होते, कोई மர்ஜ் ரூப் में. சில ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்களா, வெளிப்படையாக இருக்காங்க, சிலர் மறைஞ்சிருக்காங்க.
तो गुण भी जो है उनों का भी आपस में संबंध. அதே போல தான் குணங்களுக்கு இடையில கூட ஒன்றோட ஒன்று சம்பந்தம் இருக்குது. எமர்ஜ் एक गुण को रखो लेकिन दूसरे गुण भी उनके साथ ही मर्ज रूप में होते. ஒரு குணத்தை மட்டும் நீங்க வெளிப்படுத்தி வச்சிருங்க, பிறகு அதை சார்ந்த மற்ற குணங்கள் அதோடு சேர்ந்து மர்ஜான ரூபத்தில் வெளிப்படும். तो रोज कोई न कोई प्राप्ति स्वरूप का अनुभव अवश्य करो. ஆகையால் தினசரி ஏதாவது प्राप्ति स्वरूपத்தோட அனுபவத்தை அவசியம் செய்யணும். अगर प्राप्ति एमर्ज रूप में होगी तो प्राप्तियों के आगे अप्राप्ति खत्म हो जाएगी. உங்கள் प्राप्ति एमर्ज रूपத்தில் இருந்தால் अप्राप्ति என்பது என்ன ஆகிடும், முடிஞ்சே போயிடும். और सदा संतुष्ट रहेंगे. மேலும் நீங்கள் சதா எப்படி இருப்பீங்க, திருப்தியாக இருப்பீங்க. वैसे भी देखो दुनिया में मुख्य प्राप्ति सभी क्या चाहते. அப்படி பார்க்க போனோன்னா உலகத்தில் முக்கிய प्राप्तिன்னு எதை எல்லாரும் விரும்புகிறாங்க. हर एक चाहता है कि अपना नाम अच्छा हो, दूसरा मान और तीसरा शान. ஒவ்வொருத்தரும் என்ன விரும்புகிறாங்க, எனக்கு நல்ல பேர் கிடைக்கணும், ரெண்டாவது மரியாதை கிடைக்கணும், மூணாவது புகழ் கிடைக்கணும். நாம் மான் ஷான் ये प्राप्त करना चाहते. பேர் புகழ் அடையாளம் இதெல்லாம் தான் அடையணும்னு விரும்புகிறாங்க. ஆபி क्या चाहते हो, நீங்கள்லாம் கூட என்ன விரும்புகிறீங்க. ஆபி तो यही चाहते हो ना, நீங்கள் கூட இதே தானே விரும்புகிறீங்க. ஹதுக்கா நீ பேஹத்கா, ஆனால் எல்லைக்குட்பட்ட அளவில் விரும்பலை, எல்லையற்ற நிலை. तो दुनिया वाले तो हद के नाम के पिछाड़ी दौड़ते हैं और आपका नाम विश्व में जितना ऊंचा है उतना और किसका है. உலகத்தில் இருக்கவங்க எல்லைக்குட்பட்ட பெயருக்கு பின்னாடி ஓடுறாங்க, ஆனால் உங்களுடைய பெயர் உலகத்தில் எவ்வளோ உயர்ந்ததோ அந்த அளவுக்கு யாரோடதும் கிடையாது. तो आप अपने नाम को देखो. ஆகையால் நீங்கள் தன்னோட பெயரை பாருங்கள். सबसे नाम की विशेषता ये है कि आपका नाम कौन जपता है. எல்லாத்தையும் விட உங்களோட பேருக்கு கிடைச்ச சிறப்பு தன்மை என்னன்னா, உங்களோட பேரை யார் ஜபிக்கிறாங்க, உருட்டுறாங்க. स्वयं भगवान आपका नाम जपता है. स्वयं भगवाனே உங்கள் பேரை ஜபிக்கிறார். तो इससे बड़ा नाम क्या होगा. இதோட பெரிய பேர் உங்களுக்கு வேணுமா என்ன. बाप के दिल में आपका नाम सदा ही श्रेष्ठ है. பாபாவுடைய உள்ளத்தில் உங்களுடைய பெயர் சதா உயர்ந்த இடத்துல இருக்குது. जब आपके दिल में नाम हो गया तो कोई सेवा में या कोई प्रोग्राम में या कोई भी बातों में आपका नाम नहीं भी तो आया क्या हर्जा. बाप के पास तो हो गया है ना. எப்போ பாபாவுடைய உள்ளத்திலே உங்கள் பேர் இருக்குது, பிறகு ஏதாவது ஒரு சேவையில் அல்லது ஏதாவது ஒரு ப்ரோக்ராமில் ஏதாவது விஷயத்தில் உங்கள் பேர் வெளியில் வரலன்னா என்ன பெரிய விஷயம், பாபாட்ட தான் இருக்குல்ல. जैसे भक्ति मार्ग में हनुमान का चित्र दिखाते हैं ना, तो उसके दिल में क्या था. எப்படி பக்தி மார்க்கத்தில் ஹனுமானோட சித்திரம் காட்டியிருக்காங்க இல்லையா, அவரோட உள்ளத்தில் என்ன இருந்தது, யாரோட பேர் இருந்தது, ராமர் தான் இருந்தார். और बाप के दिल में क्या है. அதுபோல் இங்கே பாபாவுடைய உள்ளத்தில் யார் இருக்கா, பச்சே குழந்தைங்க. तो बच्चों में आप हो या नहीं हो. அப்போ குழந்தைங்கன்றப்ப நீங்கள் அதில் இருக்கீங்களா இல்லையா. तो सभी का नाम है. அப்போ எல்லாரோட பேரும் இருக்குது. देखा है, பார்த்துருக்கீங்க தானே, पक्का उर्दिया. इस रूप में माया ज़्यादा आती है, इसलिए अभी गलती से नाम मिस हो भी गया तो कोई हर्जा नहीं, लेकिन विजय माला में आपका नाम मिस नहीं हो सकता है. ஆனால் இந்த ரூபத்தில் தான் மாயா அதிகமாக வருதான். ஆகையால் தவறுதலாக கூட உங்களுடைய பெயர் விட்டு போயிடுச்சுன்னா ஒன்றும் யோசிக்காதீங்க. ஏன்னா வெற்றி மாலையில் உங்கள் பெயர் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. पहले आपका नाम होगा, முதல்ல உங்கள் பேர் தான் வரும். और आपका मान कितना है, மேலும் உங்களுக்கு எவ்வளோ மரியாதை கிடைக்குது. भगवान ने भी आपको अपने से आगे रखा है. ஏன்னா பகவானே தன்னை விட உங்களை தான் முன்னாடி வச்சுருக்கார். पहले बच्चे तो स्वयं बाप ने मान दे दिया. முதல்ல குழந்தைங்களை தான் முன் வைக்கிறார். அப்போ பாருங்கள், தந்தை குழந்தைங்களுக்கு மரியாதை கொடுக்குறார். कितना आपका मान है उसका प्रूफ देखो कि आपके जड़ चित्रों का भी लास्ट जन्म तक कितना मान है. எவ்வளோ உங்களுக்கு மரியாதை கிடைக்கிறதுங்கிறத ப்ரூஃப் கண்கூட பாருங்கள். உங்களோட ஜட சித்திரங்களுக்கு இந்த கடைசி பிறவி வரைக்கும் கூட எவ்வளோ மரியாதை இருக்குது. चाहे जाने नहीं जाने, लेकिन कोई भी देवी देवता का चित्र होगा तो कितने मान से उसको देखते. விரும்புகிறாங்களோ விரும்பலையோ, தெரியுதோ தெரியலையோ, ஆனால் தேவி தேவதைகளோட சித்திரத்துக்கு எவ்வளோ மரியாதையோடு பார்க்குறாங்க எல்லாரும். सबसे श्रेष्ठमान अब तक आपके चित्रों का भी है. அப்போ எல்லாத்தையும் விட உயர்ந்த மரியாதை இப்போ வரைக்கும் உங்களுடைய சித்திரங்களுக்கு கூட கிடச்சிட்ருக்குது. ये प्रूफ है, இதுதான் ப்ரூஃப். तो जब आपके चित्र ही इतने माननीय पूजनीय है तो जिसका मान रखा जाता है उसको पूजनीय माना जाता है. அப்போ பாருங்கள், இப்போ வரைக்கும் உங்களோட சித்திரத்துக்கே மதிப்பு இருக்குது, பூஜை நடக்குதுன்னா உங்களுக்கு எவ்வளோ மரியாதை இருக்கும். ஏன்னா நீங்கள் தான் பூஜிக்கப்படுபவர்களாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறீர்கள்.
हमेशा कहते हैं ना ये हमारे पूजनीय है पूज्य है. எப்போவுமே என்ன சொல்கிறாங்க, இவங்க தான் எங்களோட பூஜிக்கப்படக்கூடியவர்கள், இவங்க தான் எங்கள் பூஜைக்குரியவர்கள். तो प्रैक्टिकल प्रूफ है. आपके चित्रों का भी मान है तो चैतन्य में भी तभी चित्रों का मान है. அப்போ ப்ராக்டிக்கல் ப்ரூஃப் என்ன, உங்களோட சித்திரத்துக்கே மரியாதை இருக்குன்னா நீங்கள் சைத்தன்யத்தில் எப்போ வெளிப்படுறீங்களோ அப்போ எவ்வளோ மரியாதை உங்களுக்கு. அகர் चैतन्य में मान नहीं होता तो चित्रों को कैसे मिलता. உயிரோட உணர்வோடு நீங்கள் இருக்கிறப்போ உங்களுக்கு மரியாதை கிடைக்கலன்னா பிறகு சித்திரங்களுக்கு எப்படி கிடைக்கும். பாப் तो सदा कहते पहले बच्चे. பாபா கூட இங்கே சதா என்ன சொல்கிறாரு, முதல்ல குழந்தைங்க. பச்சே டபுள் பூஜை ஜாத்தே, குழந்தைங்களுக்கு தான் டபுள் பூஜை நடக்குது. பாப் சிங்கிள், பாபாவுக்கு ஒரு பூஜை தான். तो आपका मान बाप से ज़्यादा हुआ ना, அப்போ உங்களுக்கு அந்த பெருமை அப்பாவை விட அதிகமாக தானே இருக்குது. இத்தனா श्रेष्ठ मान मिल गया, எவ்வளோ உயர்ந்த மரியாதை கிடச்சிருக்கு. तो जब भी कोई हद के मान की बात आई तो सोचना हाँ कि आत्माओं का मान क्या करेगा जब परमात्मा का मान मिल गया. எப்போ பாருங்கள் ஏதாவது எல்லைக்குட்பட்ட மரியாதை பற்றிய விஷயம் வருதா அப்போ நினச்சி பாருங்கள், ஆத்மாக்கள் கொடுக்குற மரியாதைனால என்ன கிடைக்க போகுது, சுயம் பரமாத்மாவே என்ன தெரிஞ்சிட்டு மரியாதை கொடுக்குறாரு. तो ये है हद का मान और हद का नाम ये परचाई. அப்போ எல்லைக்குட்பட்ட மரியாதை எல்லைக்குட்பட்ட பேர் வேணும்னு நினைக்கிறது என்ன, நிழலை தேடி போகிறது. ये माया के धूप में दिखाई देती है लेकिन है कुछ भी नहीं. இந்த நிழல் எப்போ தெரியுமா, மாயாவோட வெயில் படுறப்ப தான் தெரியுமா, ஆனால் அப்படி ஒரு நிழலே கிடையாது. तो नाम भी आपको मिल गया, मान भी आपको मिल गया. அப்போ பேரும் உங்களுக்கு கிடச்சிருச்சு, மரியாதையும் கிடச்சிருச்சு. और शान कितना है, புகழ் எவ்வளோ இருக்குது. आपकी एक एक शान को याद करो और किसे शान में बिठाया. உங்களோட ஒவ்வொரு புகழையும் நினச்சி பாருங்கள். மேலும் உங்களை யார் அந்த புகழ்ச்சி என்ற ஆசனத்தில் அமர வைக்கிறாங்க, பாப்னே பிட்டாயா, பாபா தான் உட்கார வச்சார். பாப்கே தில் தக்து நஷீனே, பாபாவுடைய இதே சிம்மாசனதாரிகள் நீங்கள். சப்சே படேத்தே படி ஷான் ராஜ்யப்பத்தேனா, எல்லாரையும் விட உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்கன்னு யாரை சொல்லுவாங்க, ராஜ்ய பதவியில் உட்கார்றவங்கள தானே சொல்லுவாங்க. तो आपको तख्त ताज मिल गया है ना, அப்போ உங்களுக்கு கிரீடமும் கிடச்சிருச்சு சிம்மாசனமும் கிடச்சிருச்சு இல்லையா. जो परमात्मा के तख्त नशीन है इसमें बड़ी शान क्या है, பரமாத்மாவோட இதே சிம்மாசனத்திலே உட்கார்ந்துருக்கிறேன், இதை விட பெரிய புகழ்ச்சி உங்களுக்கு வேற என்ன வேணும். कभी कभी निर्णय करने में एक छोटी सी गलती कर देते हो. ஆனால் நிர்ணயம் பண்ணுறதுல குழந்தைங்க சின்ன சின்ன தவறு செஞ்சிடுறாங்க. जो रियल शान है रूहानी शान है वो कभी भी अभिमान की फीलिंग नहीं देगा. எது உண்மையான பெருமையோ எது ஆன்மீக பெருமையோ அது ஒருபோதும் அபிமானத்தினுடைய ஃபீலிங்ஸை கொடுக்காது. तो कभी कभी क्या करते हो, ஆனால் அப்பப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒத்த அபிமான लेकिन समझते हो ये शान तो अपना रखना चाहिए. உங்களுக்கு ஏற்படுறது என்னவோ அபிமானம், ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதான் என்னோட பெருமை, இதை என் கூடயே வச்சுக்கணும். இத்தனா शान तो रखना चाहिए, கொஞ்சமாவது பெருமையோடு இருக்கணும்ல. शान में रहना अच्छा होता है लेकिन शान है अभिमान है उसको अच्छी तरह चेक करो. பேர் புகழோடு இருக்கிறது அடையாளத்தோடு இருக்கிறது அதெல்லாம் நல்லது தான், ஆனால் அது பெருமையா அல்லது அபிமானமாக அதை நல்ல முறையில் செக் பண்ணி பாருங்க. अच्छा நல்லது. இன்றைக்கு वरदान, हर सेकंड स्वयं को भरपूर अनुभव कर सदा सेफ रहने वाले स्मृति में समर्थ स्वरूप भव. ஒவ்வொரு வினாடியும் தன்னை நிறைந்திருக்கக்கூடிய அனுபவம் செய்து சதா பாதுகாப்பாக இருக்கக்கூடிய शक्ति स्वरूपम भव. बाप दादा द्वारा संगम पर जो भी खजाना मिले हैं उनसे स्वयं को सदा भरपूर रखो. சங்கம யுகத்தில் பாபாட்டேருந்து என்னெல்லாம் பொக்கிஷம் கிடச்சிருக்கோ அதை தனக்குள்ளே நிறச்சி வச்சுடுங்க. ஜித்தனா பர்பூர் உத்தனா ஹல்ச்சல் नहीं, எவ்வளோ நிறைஞ்சிருக்கு அவ்வளோ உள்ள சஞ்சலம் இல்லாமல் இருக்கும். பர்பூர் चीज में दूसरी कोई चीज आ नहीं सकती. நிறைஞ்சு வச்சிருக்கிற ஒரு பொருளை அந்த பாத்திரத்துக்குள்ளே வேற ஒரு பொருள் பாத்திரத்தை வைக்க முடியாது. ऐसा नहीं कह सकते कि सहन शक्ति व शांति की शक्ति नहीं है. थोड़ा क्रोध या आवेश आ जाता है, कोई दुश्मन ज़बरदस्ती तब आता है जब अलबेलापन है और डबल लॉक नहीं है. அப்படி நீங்கள் சொல்லவே முடியாது. என்ன சொல்ல முடியாது, பாபா சொல்கிறாங்க பொறுமை சக்தியோ அமைதி சக்தியோ என்கிட்ட கிடையாது. கொஞ்சம் அப்பப்போ கோபம் வந்துடுது, கொஞ்சம் ஆவேசம் வந்துடுது, அப்படி நம்ம பாபாட்ட சொல்லவே முடியாது. ஒரு எதிரி வலுக்கட்டாயமாக எப்போ வருவார், நீங்கள் எப்போ அலட்சியம் என்ற தாழ்பால் போட்டுடுறீங்களோ அப்போ தான். அப்போ உங்ககிட்ட என்ன இல்லை, டபுள் லாக்கு கிடையாது. யாதோர் சேவாக்கா டபுள் லாக் லகாதோ, நினைவு மற்றும் சேவை என்ற டபுள் லாக் போட்டுடுங்க. ஸ்மிருதி ஸ்வரூப் ரகோ,
நினைவு ஸ்வரூபமாயிடுங்க. तो समर्थ बन सदा ही सेफ रहेंगे. அப்போ சக்திசாலியாகி சதா பாதுகாப்பாக இருப்பீர்கள். ஸ்லோகன் विश्व का नव निर्माण करने के लिए अपनी स्थिति निर्माणित बनाओ. உலகத்தை புதிதாக நிர்மாணம் செய்வதற்காக தன்னுடைய ஸ்திதியை பணிவானதாக வைத்துக்கொள்ளுங்கள். அச்சா, இன்றைய அவ்யக்த சமிக்கை சன்ஸ்காரங்களில் பணிவு மற்றும் புதுமையை நிர்மாணிப்பது, இந்த 2 சிறப்பு தன்மைகள்தான் எஜமானன் என்ற நிலையின் அடையாளம். கூடவே அனைத்து ஆத்மாக்களின் தொடர்பில் வருவது, சிநேகியாக இருப்பது, அனைவருடைய உள்ளங்களிலும் அன்பின் ஆசீர்வாதம், அதாவது சுப பாவனையை அனைவருடைய உள்ளத்திற்குள்ளும் அந்த ஆத்மாவிற்காகவே ஏற்படும். தெரிந்தோ தெரியாமலோ பிறருடைய சம்பந்தம் தொடர்பில் வரும்போது யாரையெல்லாம் பார்க்கிறீர்களோ அவர்கள் அன்பின் காரணத்தினால் இப்படி அனுபவம் செய்ய வேண்டும், அதாவது இவர்கள் என்னுடையவர்கள், அப்படி நம்மளை பார்த்து அவங்க அனுபவம் செய்யணும். அச்சா, ஓம் சாந்தி.